ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் பணிகளை மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு தங்கள் பணிகள் ஆற்றிடல் வேண்டும் என்ற வேண்டுகோள் மட்டும் இந்த அரசு வைக்கிறது. ஏனென்று சொன்னால் மாணவருடைய எதிர்காலம் அவர் கையிலே தான் இருக்கிறது. ஆசிரியரை பொறுத்தவரையிலும் வேலை நாட்களிலே சென்று போராடுவது கூடாது என்பதுதான் அரசுடைய வேண்டுகோள். ஏனென்று சொன்னால் அப்படி போகின்ற போது நடைபெறுகிற கல்வி முறைகளை பார்க்கின்ற போது 240 நாட்கள் மாணவர்களுக்கு இப்போது கொண்டு வந்திருக்கிற சிலபஸை கற்றுத்தர வேண்டும். 210 நாட்கள் தான் முழுமையாகவே நம்முடைய அரசின் திட்டங்கள். 210 நாட்கள் தான் நாம் அறிவித்திருக்கிறோம் பள்ளிகள் நடைபெறுகிற நாட்கள். அதிலே 18 நாட்கள் விடுமுறைக்கு அவர்களுக்கு மெடிக்கல் லீவ் என்று சொல்வார்கள், அதை வழங்குகிறோம். அப்படி வழங்குகிற போது நாட்கள் குறைவாக இருக்கின்ற போது இது போன்ற நிலைகள் வருகின்ற போது மாணவருடைய கல்விகள் சிறப்பான நிலை அமையாது என்பதை அவர்களும் உணர்ந்து அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மட்டும் நான் இப்போது வைக்கிறேன். 17B என்பது இதற்கு முன்னாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் அது தொடர்கதையாகவே இருக்கிறது. அதற்கும் அவர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் இங்கே குறிப்பிட்டார். ஒரு அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அதை தொடர்ந்து தமிழக அரசு இன்றைக்கு அந்த பணிகளை நிறைவேற்றி வருகிறது. மாண்புமிகு மறைந்தும் மறையாமல் எங்கள் நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கல்விக்காகவே அரும்பணி ஆற்றி இந்தியாவை வியக்கத்தக்க அளவிற்கு கல்வியிலே பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவதற்கும் அதே நேரத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு 14 பொருளை வழங்கி இந்திய நாடை வியக்கத்தக்க அளவிற்கு தங்கள் பணிகளை சிறப்புற ஆற்றுவதற்கும் தங்கள் ஆற்றலையும் சிந்தனையும் அந்த மாணவர்களுக்கு எடுத்து வைக்கின்ற வகையில் இங்கே வருகின்றிருக்கிற பல்வேறு 32 மாவட்டங்களிலே வருகின்றிருக்கிற அன்பிற்கினிய கல்வியாளர்களை கொடுத்துகின்ற வகையில் அவர் அத்தனை பேருக்கும் சால்வை அளிக்க இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.